என்னங்க நாய் மாதிரி அடிச்சுக்கிறானுங்க? எங்க நடந்தது, என்ன நடந்தது அப்படின்றத இந்த வீடியோ பார்க்கலாங்க. ஆக்சுவலா இந்த வீடியோ என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ பிக் பாஸ் விஜய் டிவில வந்து பிக் பாஸ் நடக்க போகுதுங்க. அதுக்காக வந்து ஆட்களை வந்து செலக்ட் பண்றாங்க போல இருக்கு. அதுக்காக வந்து சேர் டாஸ்க்னு வச்சிருக்காங்க. அதனால என்ன பண்றாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு கண்ணு கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த தூங்குறதுல அந்த ஐ கிளாத் ஒன்று போடுவாங்களா, அந்த கிளாத் போட்டிருக்காங்க. சரியா நான் வீடியோ பார்த்தா சரியா தெரியல. அதுல அது போட்டிருக்காங்க போல இருக்கு. என்ன பண்றாங்க அப்படின்னா, கும்பலா ஒரு சேரை போட்டுறாங்க. இப்போ ஒரு 50 பேர் இருக்காங்கன்னு நினைச்சீங்களா, அதுக்கு ஒரு 48 சேர் அந்த மாதிரி போட்டுறாங்க போல இருக்கு. போட்டு யார் அந்த சேர்ல வந்து உட்காருங்களோ அவங்கள வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அதாவது முதல் ஸ்டெப்பு அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்கள வந்து பிக் பாஸ்குள்ள அனுப்புவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுல சேர் டாஸ்காங்க. அப்படியே அந்த வீடியோ பார்க்கும்போது சேரை போட்டு விட்டு எல்லாரும் இந்த சேர் எடுக்கிறதுக்கு விழுந்து அடிச்சுட்டு ஓடுறாங்க. இதை பார்க்கும்போது எப்படி தெரியுமா தெரியுது எனக்கு, ரஜினி படம் ஒண்ணுங்க, அத்தியா கழுதான்னு எனக்கு தெரியல. அதுல என்ன பண்ணுவாங்க, வில்லனோட அடியாட்கள் என்ன பண்ணுவாங்க, டோக்கனை தூக்கி போடுவாங்க. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, யார் அந்த டோக்கனை வந்து எடுத்துட்டு வரீங்களோ அவங்களுக்கு தான் வேலை அப்படின்ட்டு அந்த டோக்கனை தூக்கி போடுவான். அதுக்கு என்ன பண்ணுவாங்க, அங்க இருக்கிற அந்த மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த டோக்கன் எடுக்கிறதுக்கு போராடுவாங்க. கை காலு அடிச்சு பிடிச்சி அதை வந்துட்டு லாஸ்டா அந்த வேலைக்காக டோக்கன் எடுத்துட்டு போவாங்க. எப்படி போவாங்க, நொண்டிய சில பேர் கை அடிப்பட்டு கால் அடிப்பட்டு போய் அந்த வேலைக்காக நிற்பாங்க. வேலை வந்து நம்ம நல்லா இருந்தாலும் அந்த வேலையை வந்து செய்ய முடியும். இவங்க பார்த்தீங்கன்னா உடம்பெல்லாம் காயப்பட்டு அந்த டோக்கன் எடுப்பாங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது அதுதான் ஞாபகம் வருதுங்க. ஏன்னா வந்து அந்த படத்துல வில்லன் கேட்ப அதே மாதிரிதான் விஜய் டிவிக்கு வந்து நல்ல பேர் இருக்கவே இல்லையாங்க தமிழ்நாட்டுல. ஆனா கெட்ட பேர் நிறைய பேர் இருக்கு விஜய் டிவி. எக்ஸாம்பிள் அவன் பண்ற ப்ரோக்ராம் தான் அந்த மாதிரிதான் இருக்கும். இப்போ அதே மாதிரிதான் வந்து சர்ச்சையான ஒரு ப்ரோக்ராம் தான். இதுல பாருங்க, அந்த சேர் எடுக்கிறதுக்கு அவங்க போராடுறாங்க. எத்தனை பேர் நம்ம அடிச்சு, ஆணு பொண்ணு எல்லாரும் முந்தி அடிச்சு பிடிச்சி போறாங்க. நான் ஒண்ணு கேட்கிறேன், இந்த மாதிரி அடிச்சு பிடிச்சிட்டு போறீங்க, இன்கேஸ் எங்கேயாவது பலாயத்துல பட்டு அங்க உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அதுக்கு யாருங்க பொறுப்பு? விஜய் டிவி பொறுப்பு ஏத்துப்பானா? உங்களுக்கு எதனா ஒண்ணு ஆச்சுன்னா அதுக்கான இழப்பு விஜய் டிவி தருவான்னு நினைக்கிறீங்களா நீங்க? அவன் தான் அறிவே இல்லாம இந்த மாதிரி டாஸ்க் எல்லாம் பண்றானா, நீங்க கூட ஏன் இப்படி, நம்மளாம் மனுஷங்க இப்படியாங்க ஒரு அந்த போட்டியில கலந்துக்கணும் அப்படின்ற ஒரு இதுல இவ்வளவு அறிவு கேட்டத்தனமா போவீங்க? உங்களுக்கு எதனா ஒண்ணு ஆச்சுன்னா, ஏன்னா அதுல சில பேரை நம்பிதான் சில பேர் குடும்பம் இருக்கும், சரிங்களா? உங்களுக்கு எதனா ஒண்ணு ஆச்சுன்னா விஜய் டிவி என்ன பண்ணுவான்? அவன் கூட கை, இது ப்ரோக்ராமுங்க அப்படிதான் நடக்கணும், கூட கை தூக்கிடுவான். உங்களோட இழப்பீட அவனால ஈடு செய்ய முடியுமா? அதனால வந்து இந்த மாதிரி கேவலமான வேலைலாம் வந்து விஜய் டிவி நிறைய பண்ணுவான். இப்போ அதே மாதிரி கேவலமாக தான் வேலை பண்ணிட்டு இருக்கான். அதனால வியூவர்ஸா இருக்கட்டும், இல்ல அந்த ப்ரோக்ராம்ல கலந்துக்கணும்னு ஆசைப்படுறவங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு டாஸ்க் எல்லாம் போகாதீங்க. உங்களுக்கு எதனா ஒண்ணு ஆச்சுன்னா எவனும் பொறுப்பு ஏற்றுக்க மாட்டான், கையை தூக்கி தள்ளி நேடுவாங்க. உங்களை நம்பிதான் உங்க குடும்பம் இருக்கு. அதனால இந்த மாதிரி கேவலமான டாஸ்க் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஒத்துக்காதீங்க. அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கே கஷ்டமா இருக்குங்க. அப்படிங்க கை காலெல்லாம் முட்டிக்கிட்டு அடிப்பட்டு போயிட்டு அங்க போய் உட்காந்து, ஏங்க காசு சம்பாதிக்க 1000 வழி இருக்குங்க. இதுதான் வழியா சொல்லுங்க? உங்க உயிரை வச்சுதான் விளையாடுதான் அந்த காசு சம்பாதிக்கணுமா? உங்க உயிரை விட பெருசா பணம்? அந்த வீடியோ பார்க்கும்போது அதை சொல்றேன், நம்ம மனுஷனா மிருகமானே தெரியலங்க. அப்படிதான் ஆயிப்போச்சு அந்த வீடியோ பார்க்கும்போது. அதனால பட் இந்த ப்ரோக்ராம் வந்து யாருன்னா பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இந்த மாதிரி டாஸ்க்லாம் வைக்காதீங்க அப்படின்ட்டு சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த ப்ரோக்ராம் பேன் பண்றது எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டுங்க. ஏன்னா இந்த ஆரம்பமே இந்த மாதிரி டாஸ்க் வச்சிருக்கா, என்னென்ன டாஸ்க் வச்சிருக்கான்னு தெரியல. என்ன ஒண்ணு, இது பிக் பாஸ் வந்து வேற சேனல்லாம் பண்றாங்க, வெளிநாட்டுலாம் பண்றாங்க. என்ன ஒண்ணு, அவங்க எல்லையை மீறி போயிட்டாங்க, இங்க மனுஷத்தன்மை மீறி போயிட்டோம். இதுதான் வித்தியாசம். இங்க எல்லை மீறல, மனுஷத்தன்மை மீறிட்டோம். ஆனா அந்த எல்லை மீறது எப்போ ஆக போகுதுன்னு தெரியல. மனுஷத்தன்மை மீறிட்டோம். ஏன்னா பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. கையை உடைச்சிக்கிட்டு காலை உடைச்சிக்கிட்டு அப்படி போய் உக்காஞ்சு, நீங்க நல்லா இருந்தாதாங்க நீங்க உழைக்க முடியும். நம்ம உடம்பு நல்லா, உடம்புன்றது சாதாரண விஷயம் கிடையாது, அது ஒரு பொக்கிஷம். அது நீங்க தான் வந்து பார்த்து நடக்கணும். அதனால இந்த மாதிரி கேவலமான டாஸ்க்லாம் வந்து கலந்துக்காதீங்க. பட் இதை பத்தி பேசணும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா நம்மளுக்கு பணத்தை விட நம்ம உயிர் தாங்க ரொம்ப முக்கியம், உயிரும் உடம்பு தாங்க முக்கியம். அதனால இந்த மாதிரி டாஸ்க்ல வந்து கலந்துக்காதீங்க. கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்கனால அதுல வந்து கலந்துக்காம இருங்க. எனக்கு ஒண்ணு புரியல, எப்படி பெற்றவங்க வந்து பசங்களை வந்து இப்படி அனுப்பி வைக்கிறீங்க? அவங்களுக்கு இழப்பாச்சுன்னா யாருக்கு நஷ்டம்? உங்களுக்கு தாங்க நஷ்டம். அதனால பாத்துக்கோங்க.
நான் விஜய் டிவிக்காரனை கேட்கிறேன், ஏன்டா எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு மாடுமா தெரியுதாடா உங்களுக்கு? ஏடா பிக் பாஸ் பண்ற, சரி டாஸ்க் வைக்கிற, ஏண்டா எவ்வளவோ டாஸ்க் இருக்குடா, எவ்வளவு விஷயம் இருக்குடா, யோசிச்சுன்னா எவ்வளவு விஷயம் கிடைக்கும்டா. இந்த மாதிரி ஒரு டாஸ்க் வச்சிருக்கீங்களே, உண்மையிலேயே உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இருக்கடா? காசு சம்பாதிக்காத என்ன வேணாலும் பண்ணுவீங்களாடா? மனுஷங்களோட ஊர்ல விளையாடிதான் நீங்க காசு சம்பாதிக்கணுமாடா? நான் கூட விஜய் டிவி எல்லாம் காரி துப்புவானுங்க, தெரியாது, காரி துப்புவானுங்க. ஆனா வந்து நீங்க பண்ற இந்த வேலைகளை கண்டிப்பா உங்களுக்கு காரி துப்புறதுல தப்பே கிடையாதுடா. இந்த வீடியோ பார்த்தேன், மனசு ரொம்ப கஷ்டமா இருந்து இதை பத்தி பேசணும்னு தோணுச்சு, அதான் பேசினேன். மறுபடியும் அடுத்த ஒரு வித்தியாசமா சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு உங்கள் ரவர் டாடா பை பை.